முட்டை கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? வாங்க. இப்போ நம்ம முட்டை கிரேவி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்சோன்னா சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கடுத்து ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கீரி போட்டிருக்கேன். கீரி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினோன்னா 2 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இதெல்லாம் மொத்தமாக கொட்டிக்கிட்டு கலந்துக்கலாம். கலந்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு அரை மூடி தேங்காய் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா இப்போ வற்றிடுச்சு. இதுக்கப்புறம் தேங்காய் விழுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துக்கிட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கிரேவி பக்கத்துக்கு வந்துச்சு. இப்போ 4 முட்டையை வேக வச்சு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நல்லா கிரேவி பக்கத்துக்கு வந்துடுச்சு. இப்போ மேலே லேசாக மல்லியிலை தூவி இறக்கிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு.